ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் மிக 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 முக்கியமான பயிற்சி, எல்லா மக்களுமே அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பயிற்சி. மக்கள் கிரகமாகிய சனீஸ்வர பகவான் என்று பட்டம் பெற்ற 9 நவகிரகங்களிலே நீதி, நேர்மை, சத்தியம் தவறாத அருள் பெற்று அவருடைய குணநலத்தோடு மக்களுக்கு அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி பற்றி தான் சொல்ல போகிறோம். இந்த சனி பயிற்சி வருகின்ற 29/3/2025 அன்று சனிக்கிழமை அன்று இரவு ஒரு 10:24 பயிற்சி ஆகிறார். எப்பொழுதுமே இரவில் பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்களுக்கு பகலில் தான் செய்வார்கள். அந்த நேரத்திலே மக்கள் யாரும் வரமாட்டார்கள். அந்த வகையிலே காலையிலே என்ற பயிற்சி நடைபெற்று விடுகிறோம் எல்லா ஆலயங்களிலுமே. ஆனால் இந்த பயிற்சி பெரும்பாலான ஆலயங்களில் நடைபெறாது. ஏனென்றால் இது திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய பயிற்சி ஆகும். எப்பயுமே கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் பயிற்சி செய்வாங்க. அது அடுத்த வருஷம் தான் வருது. திருநள்ளாறுலையும் அடுத்த வருஷம் தான் அந்த பயிற்சி செய்வாங்க. இருந்தாலும் இப்போ திருக்கணித பிரகாரம் அந்த வழக்கப்படி நடைபெறும் சில ஆலயங்கள், இப்போ ஜோதிடர் எல்லாமே நிறைய பேர் ஜோதிடர் வந்துட்டாங்க. அப்போ ஜோதிடர்கள் எல்லாமே பெரும்பாலும் இப்போ திருக்கணிதம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் அந்த காலத்தில் கையில் எழுதி ஜாதக எழுதி மனக்கணக்கு போட்டு எல்லாம் பண்ணுது. இப்போ கம்ப்யூட்டர் இருக்குமா போயிடுச்சு, ஃபோன்லேயே பண்ணிட்டாங்க எல்லாமே. ஸோ அதுக்கு அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு தான் ஆகணும். இருந்தாலும் திருக்கணித படி சொல்லும் பொழுது அது கரெக்டாக தான் இருக்கும், அக்யூரேட்டாக தான் இருக்கும். கால்குலேட் பண்ணி தான் சொல்கிறோம். அஸ்ட்ரானமி சம்மந்தப்பட்டது தான், வானியல் சாஸ்திரத்தை வச்சு தான் சொல்லி பஞ்சாங்கம் கணிக்கப்படுகிறது. அது மூலிமா சொல்லப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு குழப்பம் வேண்டாம். இந்த பயிற்சியோட பலனும் கரெக்டாக தான் இருக்கும். அடுத்து ஒரு வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சியும் கரெக்டாக தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள், வழிபாடு முறைகள், பரிகாரங்கள், தான தர்மங்கள், 12 ராசிக்கு என்னென்ன செய்யணும் எல்லாமே சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய குரு அழைப்பு கவனிங்க. ஓம் குருப்யோ நம நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். ஆத்மன மகாகாளி. ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த உபாசன மகாவாராகி. ஓம் அகிஷத் பஜாய வித்மகி சண்டகஸ்தாத் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். பொதுவாக இந்த ஒவ்வொரு பயிற்சியிலுமே, பயிற்சியாக இருந்தாலும் சரி, கோச்சாரம் எப்படி ராசி பலன்கள் இருந்தாலும் சரி, மாத பலன்கள், வருஷ பலன்கள் எப்படி சொன்னாலுமே அதனுடைய பொது பலன்கள் தான் சொல்வது வழக்கம். ஏன்னா மக்களுக்கு நாட்டுக்கு என்ன நடக்கும், ஆட்சியாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நாட்டில் தான் நடக்கும். வீட்டில் மாற்றங்கள் சிறு சிறு மாற்றங்கள் தான் இருக்கும். நாட்டில் நடக்கிறது தான் பெரிய மாற்றங்களாக ஏற்படும். இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே. அப்போ பார்க்கும்பொழுது இந்த பொதுப்பல நோய்கள் பார்க்கும்போது கும்ப பயிற்சி, அதாவது கும்பத்திலிருந்து கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது மீனம் சனி பயிற்சி பலன்கள் தான். மீனராசியிலே சனி பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களான சூரியன், சுக்கிரன், ராகு, சந்திரன் 4 கிரகங்கள் இருக்கிறது. இவர் பயிற்சி ஆகும் பொழுது இவர் சேர்ந்து 5 கிரகங்கள். ஒரே ராசியில் 5 கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த பயிற்சி நடைபெறுகிறது. அன்றைய தினம் சனிக்கிழமை வேறு, அன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போது சனியோடைய பலம் மிக மிக அதிகமாக இருக்கிறது. சனியோடைய கிழமை, சனியோடைய நட்சத்திரம், அன்று அமாவாசையும் கூட, அமாவாசையும் சேர்ந்த அந்த நாள் சனி பயிற்சி நடைபெறுகிறது. அது இல்லாமல் ரிஷப ராசியிலே குரு பகவான் இருக்கிறார், கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கிறார், கும்பராசியிலே புதன் பகவான் இருக்கிறார். இவ்வாறு மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் பக்கம் பெற்றிருக்கிறார். பொது பலன் பார்க்கும்போது இந்த வகையில் இருக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்படுது. அப்போ இதனால் என்ன ஏற்படும் என்று பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே சனி பகவான் தன்னுடைய வீட்டிலிருந்து, சொந்த வீட்டிலிருந்து குருவோட வீட்டுக்கு செல்கிறார். அப்போ குரு கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். குரு சுபர் தான். அதனால் இந்த பயிற்சி நீங்கள் பயப்படக்கூடிய அளவில் இருக்காது. மீனராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். இருந்தாலும் நன்மையாளர்களுக்கும் நல்ல விஷயங்களை சொல்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் தான் நல்ல விஷயம் நடக்கும். தீய சக்திகள் அறுவோடு அழிந்துவிடும். நல்லவர்கள் வாழ்வார்கள், தீயவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள்.
இதுதான் இந்த பயிற்சியில் நடக்க போகுது. பொதுவாக சனி பகவான் இந்த குரு வீட்டில் இருக்கும்பொழுது குருவுக்கு உண்டான இந்த போதனை பள்ளிகள் கல்லூரிகள் இருக்கும் ஆசிரியர்கள் எல்லாம் மனம் திருந்துவார்கள். இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காங்க இல்லையா, பள்ளிகளிலும் ஆசிரியர்கள் சரியில்லை, கல்லூரிகளிலும் ஆசிரியர்கள் சரியில்லை, வேலையே பயிரே மேய்கிறது, இது மாதிரி தான் இருக்குது. அப்போது இதெல்லாமே மாறும். சனி பகவான் இந்த மீனராசியில் மாறும்பொழுது தன்னிலை உணர்ந்து திருந்துவார்கள், நல்லவர்கள் இருப்பார்கள், கெட்டவர்கள் போய்விடுவார்கள், திருத்தப்படுவார்கள். ஏன்னா சனி பகவான் திருத்திடுவார் கண்டிப்பாக. அப்போது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக ஏற்படும். நீதி, நேர்மை, நியாயம், சத்தியம் தவறாமல் கடைபிடிக்கப்படும். நீதிபதிகள் தன் நிலை உணர்ந்து நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள். வழக்கறிஞர்கள் நல்லவர்களுக்கு வாதாடுவார்கள், தீயவர்கள் வாதாட மாட்டார்கள். இதுதான் நடக்க போகுது. இது இல்லாமல் அண்டை அயலார்கள் நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒற்றுமை பாராட்டுவார்கள். இணைந்து நம்மளுடைய நாட்டிலே இணைந்து வருவார்கள், இந்திய நாட்டிற்கே இணைந்து வருவார்கள், எல்லாமே இணக்கமாக இருப்பார்கள். மக்களுக்கு பல வழிகளிலுமே நல்ல பலன்கள் கிடைக்கும். அது இல்லாமல் விலைவாசி ஏற்றங்கள், பொருட்கள் எல்லாமே குறைஞ்சிடும். நல்ல மழை பொழியும், நல்ல பயிர்கள் எல்லாம் செழித்து வளரும், விலைவாசிகள் குறையும். இப்படிலாம் நடக்க போகுது. அப்போ மக்கள் சந்தோஷமாக இருக்க போகிறாள் இந்த சனி பயிற்சியாலை. இது முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது. ஆட்சியாளர்களும் மனம் திறந்து மாற்றம் கொண்டு மக்களுக்கு சேவை செய்வார்கள். சனி பகவானே சேவை செய்வார் தான். பெரும்பாலும் சனி பகவான் நல்லா இருந்தால் தான் ஆட்சி பண்ணுறவங்களும் சரி, சேவை சமூக சேவை சொல்லலையா, அந்த சமூக சேவையில் இருக்கிறவங்க, சட்டத்துறையில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லா வருவாங்க. சனியோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தான் அவங்களாம். அப்போது சேவை மண்பான்மை எல்லாருக்கும் வரும். நிறைய ட்ரஸ்ட்டு, தொண்டு நிறுவனங்கள் புதுசாக ஏற்படும் சனி பயிற்சி ஆனோடனே. அவங்க எல்லாமே விரும்பி தொண்டு பண்ணுவாங்க. ஆட்சியாளர்களும் அவங்க அனுமதி கொடுப்பாங்க. சரி பண்ணுங்கள், எங்கள் ஒருத்தரால் எல்லாம் பண்ண முடியாது, நீங்களும் பண்ணுங்கள், சப்போர்ட்டாக இருங்க அப்படி சொல்லுவாங்க. இயற்கை சீற்றங்கள் எல்லாம் தொண்டு புரிவாங்க. இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நல்லா கேட்டுங்க, நீரால் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடியதுக்கு, நெருப்பால் வரக்கூடியதற்கு, புயல் மழை, பூகம்பம் கண்டிப்பாக ஏற்படும், நிலநடுக்கம் கண்டிப்பாக வரும், நிலநடுக்கம் வரும். அது இல்லாமல் கிருமிகள் அந்த தொல்லையும் வரத்துக்கு இருக்குது, அந்த பூச்சி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நீரால் உற்பத்தியாகி காற்றால் பரவி மக்களுக்கு தீமையை செய்ய இருக்கிறது. அதில் நம்ம தப்பிச்சிருவோம், பெருசாக ஒன்றும் ஆகாது, முன்ன நடந்த மாதிரி பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது. இதெல்லாமே இந்த சனி பயிற்சியில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த சனி பயிற்சி பலன்கள் 12 ராசிக்கும் சொல்ல போகிறேன். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 7.5 சனி இருந்தது, விலகிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க. கடந்த 2.5 வருஷமாக 3ஆம் இடத்து சனியால் ஜெயிச்சிங்க, வெற்றி பெற்றீங்க, நினச்சது நடந்தது, கேட்டது கிடச்சது, எல்லாமே நடந்தது. என்ன இவர் இப்படி பீடிக்கு போடுறான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, பயப்பட வேணாம். இப்போ அர்த்தாசிரம சனி வரப்போகுது, அதுக்கு தான் அப்படி வந்தேன். இதனால் வரைக்கும் நல்ல சந்தோஷமாக தானே அனுபவிச்சிங்க. அப்போது இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், இரவும் இருக்கும், பகலும் இருக்கும், அதுதானே வாழ்க்கை. அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்து சனி வரப்போகுது, அர்த்தாஷ்டம சனி. பயப்பட வேண்டாம். உங்கள் ராசி அதிபதி தான் அந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதி, குரு வீடு, அந்த வீட்டு தான் சனி பகவான் போகிறார். அப்போ அர்த்தாஷ்டமம் என்ன நடக்கும்னு கேட்குறீங்கனாக்கா, வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, நட்பு, உறவு, இவ்வளோதான் விஷயம். இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு வரும், அவ்வளோதான். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே வீடு வாங்கியிருப்பீங்கள்ல, அந்த வீட்டோடைய டாக்குமெண்ட் இருந்தால் உடனே சரி பண்ணி மாற்றிங்க, உங்கள் பேரில் மாற்றிங்க. வேறு ஒருத்தர் பேரில் பட்டா இருந்தால் உங்கள் பேரில் மாற்றிங்க. இப்போ நான் எவ்வளோ அழகாக சொல்கிறேன் பாருங்கள். இது மாதிரிலாம் நடந்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் வரப்போதில்லை, வில்லங்கமே வராது. வில்லங்கம் இருந்தால் பிரச்சனை வரும். அது வீடு, மனை, வாகனம், இந்த 3 விஷயத்துலையுமே இருக்கும். சரி, இது கரெக்டாக சொல்லிட்டீங்க, வில்லங்கம் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். நட்பு, உறவு, அந்த வழியெலாம் ஒரு பிரச்சனை வரும்னு அது எப்படி? அது மனசு மாற்றினால. நீங்கள் தரேன்னு சொல்லிட்டு தரலைன்னா அவங்க மனசாப்படி தான் செய்வாங்க. நான் இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு செய்ய முடியல, அவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்க மேலே பொறாமப்படுவாங்க, பிரச்சனை தான் வரும். அப்போது அதுக்கும் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். அப்போது நட்பு உறவை நல்லா விரும்பி சேர்த்துக்கணும். நீங்கள் அவங்க ஒரு உதவி பண்ணால் நீங்கள் ஒரு உதவி பண்ணணும், இதுதான் விஷயம். இப்போ எப்படி நட்பு உறவில் ஃபங்க்ஷன் போனாமல் நம்ம மொய் எழுதுகிறோம், நம்ம ஃபங்க்ஷன் அவங்க மொய் எழுதுறாங்களா இல்லையா, பதிலுக்கு பதில், அவ்வளோதான் விஷயம். இது மாதிரி தான் இருக்கணும் எல்லாத்துலேயுமே. அப்போ இருந்தால் பிரச்சனையே வராது. அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போ அந்த அஷ்டாசிரம சனியில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. அடுத்ததாக உங்களுக்கு கேட்டத்தில் கடன் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும், பிரயாணங்கள் ஏற்படும், நோய் நொடி இருந்தாலும் அது குறைஞ்சிரும். இதெல்லாம் பாதிப்புனால பார்வை பலன் தான் சொல்லிட்டு வரேன், அதனால கிடைச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும், வெளியூரில் உத்தியோகம் கிடைக்கும், வெளியூர் அல்ல வெளிநாடு கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலும் மாற்றம் ஏற்படும், வியாபாரமும் மாற்றம் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில், வியாபாரம் மாற்றம் ஏற்படும், அதில் நல்லது நடக்கும். இது மாதிரி நடக்க போகுது உங்களுக்கு. அடுத்ததாக கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு பயணம் கண்டிப்பாக போயிட்டு வர போகிறீங்க.
அதனால் நல்லது நடக்கும். நிறைய அலைச்சல் திருச்சல் ஏற்படும். இந்த அர்த்தாசிரமத்தில் என்ன பண்ணுன்னா, நிறைய அலைச்சல் திருச்சல் கொடுக்கும். ஒரு வேலை சீக்கிரத்தில் முடியாது, லேட்டாகி முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. அப்போ இது மாதிரிலாம் நடக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிகள் பார்க்கும்பொழுது கோயில் கட்டிங்க அடிக்கடி போக மாட்டீங்க, இருந்தாலும் போயிட்டு தான் வரணும், வழிபட்டு வரணும். நல்லா கேட்டுங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாள் கோயில் போயிட்டு வந்துட்டு வழிபட்டு இருந்தீங்கன்னா சனிக்கிழமையில் ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது. மாலையில் சனீஸ்வரன் வழிபடுங்க. 11 எல் தீபம் போட்டு வழிபட்டுவாங்க. வசதி வாய்ப்புகள் இருந்தால் அபிஷேக ஆராதனை பண்ணுங்கள். வெளில வந்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கு கை கால் ஊனமுற்றவங்களுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க, தானம் பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டு வந்து கண்டிப்பாக நல்லா நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் தனுசு ராசி நல்லா கேட்டீங்க. உங்களை போதித்த ஆசிரியர் இருப்பாங்களே, ஆசிரியர் அவங்களாம் நல்லா தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாரும். ஒரு சிலர் கட்டு நொடிஞ்சு போயிருப்பாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் கூட இருக்கலாம். அப்படி கேள்விப்பட்டு உங்களுக்கு தெரிஞ்சது அவர் கஷ்டப்படுற மாதிரி இருந்தால் அந்த ஆசிரியர்களுக்கு போய் உதவி பண்ணிட்டு வரலாம், குருமார்கள் உதவி பண்ணிட்டு வரலாம். 2வது நீங்கள் ஜீவ சமாதி தரிசனம் போயிட்டு வரணும். எப்பயுமே நல்லா கேட்டுங்க. அஷ்டம சனி அஷ்டம சனி நடக்கிறவங்க ஜீவ சமாதி தரிசனம் கண்டிப்பாக போயிட்டு வரணும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரலாம். ஊதுவத்தி மட்டும் போய் தேடிச்சுட்டு வரலாம். பெருசாக அங்கே ஒன்றும் பிரச்சனை அவசியம் இல்லை. வாழைப்பழம் பழங்கள் வாங்கிட்டு கொடுக்கலாம். ஊதுவத்தி புகை அவ்வளோதான் விஷயம். விபூதி இருக்குங்க, நீங்கள் விபூதி கூட கொண்டு போய் கொடுக்கலாம், விபூதி பூசிட்டு வரலாம். தியானம் பண்ணணும். அங்கே போயிட்டு நல்லா கொஞ்சம் தியானம் பண்ணணும். அதுதான் ஜீவ சமாதி தரிசனம். இடிச்சின்னு முடிச்சுன்னு போகிறது, நிறைய பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாமே கிடையாதுங்க. அங்கே பிரசாதம் அன்னதானம் செய்வாங்க, அவ்வளோதான். அது முறைப்படி அழகாக செய்வாங்க. நீங்கள் ஒரு ஜீவசமாதி போயிட்டு பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். கோவிலுக்கும் ஜீவசமாதிக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அதனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லி, நீங்கள் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க. இந்த அர்த்தாசிரம சனி உங்களை கண்டிப்பாக விட்டுட்டு போயிடும், கவலைப்பட வேணாம். கெடுபலன் நான் சொன்ன பரிகாரங்கள் தானம் பண்ணிங்கன்னா கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்படும் சொல்லி, நீங்கள் என்றைக்கும் ஒரே மாதிரி இருங்க, உங்கள் மனசை மாறாதீங்க, கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாதுன்ற நம்பிக்கையோடு இருங்கன்னு சொல்லி, எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.